ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். நீங்கள் லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 43 வசனத்திலிருந்து 48 வரைக்கும் படித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது, முச்செடி அத்திப்பழத்தை தராது, வேற 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 எந்த ஒரு கெட்ட மரமும் நல்ல கனிகளை தராது இல்லையா? அப்போது நம்ம அதே போல் நம்ம மனுஷங்க கூட நல்ல மனிதர்கள் எப்போவுமே நல்லது செய்வாங்க. அதுவும் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க நல்ல கனியை தான் கொடுப்பாங்க. இப்போது நம்ம வீட்டில் ஒரு மாமரமோ வாழை மரமோ இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு நம்ம நல்ல தண்ணியும் ஊற்றுவோம், துணி துவைச்ச தண்ணியும் ஊற்றுவோம், சாப்பாடு கழுவி தண்ணியும் ஊற்றுவோம், கை கழுவுற தண்ணியும் ஊற்றுவோம், மழை தண்ணியும் வரும். ஆனாலும் அது நல்ல கனியை கொடுக்கும். அப்போ அந்த கனியை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி நல்ல மனிதர்கள் அவங்கள பற்றி ஏதாவது துரதிர்ஷ்டமாக பேசினாலும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாலும், அவங்களுக்கு விரோதமாக பேசினாலும், அவங்கள இழிவாக மட்டம் படுத்தின பேசினாலும் அவங்க நல்ல கனியை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனுக்கு பயந்து வாழ்வாங்க. தேவனுக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ பாருங்கள், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், நல்ல மனிதர்கள் நல்லதை தான் செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு நான் என் கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் இருப்பது என்ன? என் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்பவன் பாறை மேலே வீடு கற்றவனுக்கு சமமாக இருப்பான். அது புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் அசையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ பாருங்கள், நல்ல கடவுளுக்கு பயந்த மனிதர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்வாங்க. அப்போ தான் அவங்களால நிறைய கனி கொடுக்க முடியும். அது மாதிரி தான் பாறையில் வீடு கட்டுற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடாக கட்டி இருப்பாங்க தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்க. அதனால் நாமளும் நல்ல கனியாக கொடுப்போம். நம்ம ஆண்டவருடைய வேலைக்காரனாவோ ஊழியக்காரனாவோ நம்ம வாழ்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம வேலைக்காரனாகவும் ஊழியக்காரனாக இருக்கும்போது ஆண்டவர் எப்படி இருந்தார் நீங்களே பார்த்தீங்கல்ல. அந்த 3 வருஷம் தெருவாக சுற்றினார் இல்லையா? அவர் எங்கேயாவது தேவையில்லாமல் அவர் நேரத்தை போக்குனாரா? இல்லை. அவர் ரோடாக சுற்றினார், ஊராக சுற்றினார். பாருங்கள், உலகத்தை படைத்த ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் சுற்றிருக்காரு பாருங்கள். அப்போது நம்மளும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நடந்தே போயிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நடந்து போனோம். இத்தனை கிலோமீட்டர் நான் நடந்தே போயிருக்காங்க. யூதேயாவுக்கு போவார், பெத்லகேமுக்கு வருவார், சமாரியாவுக்கு போவார். அந்த மாதிரி எவ்வளோ நடந்தால் இன்றைக்கி நம்ம எல்லாம் வண்டி வாகனங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஆவிக்குள்ள பலன் அடைஞ்சிட்டு ஆண்டவர் காரியத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவங்க நல்ல ஊழியக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க அப்படின்ட்டு நம்மளை நோக்கி வருவாங்க. அவங்க நம்மளை நோக்கி வரும்போது நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது
எல்லாருக்கும் அது பரவும் இல்லையா? அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். நல்ல கனி, நல்ல மரம். இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கணும். நல்ல மனுஷன். எதே நம்ம மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம அதை விட்டுடலாம், மன்னிச்சிடலாம். மன்னிச்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழலாம். அவங்க பேசினாங்கன்னா அவங்க மன்னிச்சிடலாம். மன்னித்து நம்ம கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழலாம். நல்ல ஒரு மனுஷனாக வாழலாம். நல்ல கனிகளை கொடுக்கலாம். என் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததற்கு நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.